ஆமா, அவரும் இந்த மாநாட்டில் கலந்துவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது இல்ல இது இல்ல இதை ஒண்ணு இந்த மாநாடு சம்பந்தமான செய்தி தான் உங்களுக்கு சொல்றோம். இது உட்கட்சி பிரச்சனை. இதை அதிகமா வெளியில நம்ம பேசக்கூடாது, சொல்றது அந்த நேரத்தை சொல்வது சரியா இருக்காது. அதை நான் அதிகமா சொல்லவும் விரும்பல. இது மட்டும் கொஞ்சம் செய்தி, மாநாட்டு செய்தியா மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது எந்த படுகொலையும் கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது படுகொலையே கூடாது என்பதுல உறுதியா இருக்கிறோம். இந்த படுகொலைக்கெல்லாம் காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. பொதுவாக இதுக்கு எல்லாமே காரணம் போதைப் பொருள் தான், மது தான். இன்னைக்கு இளைஞர்கள் மற்றவங்க எல்லாமே இந்த போதையினால திசை மாறி போறாங்க. இப்போ பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் பாலியல், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுக்கு உண்டான கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா படுகொலைக்கும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும். அதுல வந்து மாற்று முடிச்சுக்கலாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திடீர்னு கேள்வி கேட்டா சொல்ல தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம், எதுவுமே தெரியல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இல்ல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க நிலைப்பாட்டுல சூழ்நிலைக்கு தக்க மாதிரி கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்து நம்ம வந்து விமர்சனம் பண்றதா விளக்க சொல்றதா நல்லது.